உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 12, 13 2 வசனங்களை வாசிக்கலாம். நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா அமிதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிட்டு இப்ப சொல்ற அந்த மனவாட்டி, நான் நினைக்கிறதுக்கு முன்னாலே என் ஆத்துமா எது போல மாறிச்சான், அமிதாவின் ரதங்களுக்கு ஒப்பாயிடுச்சுன்றான். அப்படி அமிதாவின் ரதம் சாலமன் காலத்திலே மிகவும் வேகமாய் போகக்கூடிய ஒரு ரதம் தான் இந்த அமிதாபின் ரதம். சொல்லுமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விஞ்ஞானத்துல எவ்வளவு வேகமா போகக்கூடிய கார்கள் இருக்கிறது, எவ்வளவு இருக்குது. ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல எத்தனையோ கிலோமீட்டர்களை கடக்கக்கூடியது இருக்குது. அப்ப அந்த காலத்துல சாலமன் காலத்துல வேகமாய் போகக்கூடிய ஒரு ரதம் தான் அமிதாபின் ரதம். சொல்லுவோமா, இப்போ அவ சொல்றான், நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே என் ஆன்மா அமிதாபின் ரதங்களுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்றான். அப்ப என்னன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடியவளா இருந்திருக்கிறான். அவர் வருவாரு, ஒரு இமை பொழுதுல அவரை நினைப்பன மறுரூபமாக்கிடுவாரு. சொல்லுமா, சொல்லுமா, அவர் வருவாரு. அவர் வரும்பொழுது என்ன பண்ண, ஒரு இமை பொழுதுல அவர் என்ன மறுரூபமாக்குவார். 1 கொரிந்தியர் 15:51 படிங்க. 1 கொரிந்தியர் 15:51 சீக்கிரமா படிங்க. இதுதாங்க மனவாட்டி. யாருக்கு சொல்றாரு? சரியான மனவாட்டியாய் கர்த்தரை விசுவாசியா ஜனமா இருப்போமானால் அன்றைக்கு அந்த மனவாட்டி சொன்னது போல அமிதாபி ரதங்களுக்கு ஒப்பாக்குவேன். அவர் வரப்போறாரு. அவர் வரும்பொழுது என்னை ஒரு இமை பொழுது எடுப்பார். அவர் வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தவள் தான் மனவாட்டி. சொல்லுமா, அவர் வருவாரு, என் மனவாளன் வருவாரு, அவரை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தவள் தான் மனவாட்டி. அப்ப எந்த அளவுக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற? அவர் வந்த ஒரு இமைப்பதில் நம்ம அவர் சமூகத்துக்கு போகணும், மறுரூபமாக்கப்படணும். அப்ப ஆயத்தமே இல்லாம இருக்கிறோமே. ஆனா இந்த இடத்துல மனவாட்டி என்ன பண்றா? ஆயத்தப்பட்டு நிற்கிறா. அமிதாபின் ரதங்களுக்கு ஒப்பாயத்தன பேசுகிறார். இது புதிய ஏற்பாடு நிறைய ஒண்ணும் அதுக்கு ஒத்த வசனம் நிறைய இருக்கிறது. அப்ப வரப்போறாருங்க. அவர் வரைக்கும் நீ ஆயத்தப்பட்டு நிற்கிறியா? மற்றவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறியா? எங்க நிற்கிறோம்? நம்ம எங்க நின்று கொண்டு இருக்கிறோம்? கைகள் இதே பைபிள் தான். பிரசங்கிக்கு இதே பைபிள் தான் நீங்களும் வச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அவர் வரப்போறாரு, எந்த நேரம் தெரியாது. ஆனா மனவாட்டி எப்படி இருக்கணும்? ரதங்களுக்கு அமிதாபி ரதங்களுக்கு ஒப்பா இருக்கணும். நீ ஒரு இமை பொழுது மறுரூபமாக்க போறார். எக்காலம் துணிக்கும். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள தங்களை இஷ்டப்படுத்தி சரியான மனவாட்டி என்ன, அவங்க மட்டும் தான் சத்தத்தை என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அவங்க மட்டும் ரகசியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ரகசியங்களை விட்டு கைவிடப்பட்டுனா 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆச்சு. 3 வருஷம் 7 வருஷம். ஆனா 3 வருஷம் கொடூரமா இருக்கும். நல்ல கவனிக்கணும். நீ ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்திக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த அளவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக்கூடிய ஒரு விசுவாசியாக ஒரு மனவாட்டியா இருந்தாங்க. அந்த அளவுக்கு தங்களை அலங்கரிக்கணும். ராஜாவுக்கு முன்னாடி போது சாதாரண விஷயமா? பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசித்து பாருங்க. ராஜாவுக்கு ஒரு ராணியாக நிக்கணும்னா அவங்க எத்தனை நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வாங்க, எவ்வளவு அவங்களை தங்களை என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிப்பாங்க. அது முறைகள் எல்லாம் இருக்குது. அப்ப தேவனுக்கு மனவாட்டிகளாய் நாம் இருக்கணும் என்றால், அவர் ஜனமா இருக்கணும். அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படணும்னா அந்த அளவுக்கு சுத்திகரிப்பு முக்கியம். சொல்லுமா, சொல்லுமா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து வரும் பொழுது கருப்புள்ள கண்ணியா இருக்கணுமா நம்ம. சொல்லுமா, கருப்புள்ள கண்ணியா அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களா இருக்கணும் மனவாளன்.